ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு வால் ஃப்ரேம் இல்லைன்னா டேபிள் மேலே வைக்கிற ஃப்ரேம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள். ஒரு பிளாக் சார்ட் பேப்பர் எடுத்து இந்த வீடியோவில் காமிச்ச சைஸ் படி மார்க் பண்ணிக்க போகிறோம். 3 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இந்த சீக்வென்ஸில் 4 சைட்லேயும் மார்க் பண்ணிக்க போகிறோம். பிரெத் அண்ட் லென்த் வந்து உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இங்கே 22 சென்டிமீட்டர் அண்ட் 26 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி எக்ஸஸை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த 4 கார்னர்ஸையும் கட் பண்ணிடணும். இந்த 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ண அந்த ஸ்பேஸில் வந்து 3 சென்டிமீட்டருக்கான ஒரு மார்க்கிங்கை போட்டுட்டு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி அதை கட் பண்ணிடணும். இது 2 சைட்ஸ்க்குமே பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கிற லைன்ஸில் வந்து நம்ம க்ரீஸ் போடணும். எல்லா லைன்ஸ்லேயுமே நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். நாலு சைட்ஸும் நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி எல்லா சைட்ஸும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த ஆப்போசிட் சைடை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் லுக் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பர் ரோல் எடுத்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்ஸ் படி குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து நான் 2 சைஸஸாக எடுத்திருக்கேன். ஒரு அரவுண்ட் ஒரு 25 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ஃப்ரேம் பெருசாக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீசஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பீஸ் வந்து கொஞ்சம் சைஸில் வந்து பெருசாக இருக்குது, ஒன்று வந்து கொஞ்சம் சின்னது. இந்த மாதிரி கிளிட்டர் டேப்ஸ் எடுத்து அந்த பீசஸை ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி கவர் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லா பீசஸும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமில் வந்து ஜிக்ஸாகாக வச்சு பார்க்கணும். ஒரு லென்த் வைஸ் ஒரு பிரெத் வைஸ்ன்னு வச்சு எல்லா பீசஸும் வந்து அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்தால் நம்ம அதை வந்து க்ளூ போட்டு எல்லா பீசஸையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த பீசஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுடைய அழகான வால் ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டேபிள் மேலே கூட வச்சுக்கலாம். இந்த ஹோம் டெக்கார் வால் ஃப்ரேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு அவுட் ஆஃப் 10 நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கங்கிறது காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.